வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இங்கே எங்கள் அம்மா தண்ணி பிடிச்சி வச்சுருக்கு ஃபுல்லாக. இன்றைக்கி காலையில் தண்ணி வந்துச்சு. டெய்லி வருமாம்மா தண்ணி, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இது ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்காங்க. சும்மா விலைக்கு கழுவுறதுக்கு, அதுக்கெல்லாம் துணி துவைக்க எல்லாத்துக்கும். இந்த பக்கம் சமையல் நடந்துட்டுருக்கு பாருங்க, விறகடுப்பு சமையல். எங்கள் அம்மா சோறு வடிச்சிட்டாங்க. வடிமா அம்மா, கஞ்சி சுற்றிக்கு போகுது. சோறு வடிக்க போகிறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் அடுப்பில் தான் செய்யணும்னு சொல்லிட்டேன். கேஸும் இருக்குது நம்ம வீட்டில். கீரை பொரியல், சேப்பங்கிழங்கு வறுவல், கீரை மசியல். கீரை பொரியல், கீரை மசியல், சேப்பங்கிழங்கு வறுவல், சாப்பாடு. இன்றைக்கி அதான் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள். இந்த ரூம் சும்மா தான், வேஸ்ட்டு, அந்த காலத்து ரூமு. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே விறகு போட்டு வச்சுருந்தோம். இப்போ விறகுலாம் தீர்ந்து போச்சு, அதனால் வெறும் ரூமாக தான் இருக்குது இந்த ரூமு. இங்கே ஒரு ரூம் இருக்கா. அதுக்கப்புறம் இது தெருவாசப்படி. கதவை திறந்தால் அந்த பக்கம் போயிடலாம். இது நட தெருவாசப்படிக்கு போகிற வழி இது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா இப்போ பொங்கல் முடிஞ்சு, பொங்கல் அப்போ எங்கள் தம்பி பொண்டாட்டி குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் தண்ணி வேணும்ல, அதனால் இதில் பிடிச்சி வச்சுருக்காங்க. உரலெல்லாம் இடிக்கிறதே இல்லை இருக்குதேம்மா. அப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் இப்போ கோழி தாங்க நல்லா ஜாலியாக இருக்குது. நாங்களாம் இல்லை, எங்களுக்கு அந்த பக்கம் ரூம் இருக்காது. அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது உரை, அந்த காலத்து உரை. உரைன்னு சொல்லுவாங்க, குதிருன்னு சொல்லுவாங்க. அதான் நெல், கம்பு, கேழ்வரகுலாம் கொட்டி வச்சுக்கலாம், அதுக்காக வாங்கினது. இப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே இதில் இல்லை. இது சும்மா தான் இருக்குது. இப்போது இதுக்கு மேலே இப்போ கோழி தான் மூடி வைக்கிறாரு எங்கள் அப்பா. கோழி மூடி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இது ஒரு ரூம் இருக்குது. இங்கே பாருங்க, இது ஒரு ரூம். இது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்து இது ஸ்டோர் ரூமு. ஸ்டோர் ரூம்னால் இதில் நிறைய பழங்களும் அடுக்கி, பழங்களோன்னா பானை லைன் லைனாக அடுக்கியிருப்பாங்க. ஃபுல்லாக அடுக்கி அதில் அரிசி, கம்பு, மிளகா, புளி, என்னென்ன தேவையோ எல்லாம் வச்சுக்கிற ஒரு ரூமு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, வெள்ளாமை கொஞ்சம் கம்மியான உடனே இது பெட்ரூம் பண்ணிட்டோம் நாங்கள். சென்னையில் இருக்காங்க சித்தப்பாங்கெல்லாம். அவங்களாம் வந்தாங்கன்னா இது ஒரு சித்தப்பாவோட பெட்ரூம் இது. சித்தப்பா, சித்தி, குழந்தைங்க படுத்துக்குவாங்க, அவங்களோட பெட்ரூம். இப்போ பெட்ரூம் கிடையாது, இது கோழி ரூம். இங்கே வருங்க, அவங்களாம் யாருமே இப்போ வர்றதில்லை. வந்தாலும் தங்கறதில்ல, பயந்துக்கிறாங்க வீட்டை பார்த்து. இது 200 வருஷ வீடுங்க. இங்கே பாருங்க. ஆமாம், இப்போ நாங்கள் 5வது தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோமாம்மா. எங்கள் அப்பா சொன்னார். எங்கள் அப்பாவுக்கே 80 வயசாகுது. பார்த்தீங்களா, மேலெல்லாம் நல்லா ஓட்டை போட்டுருச்சு, ஒழுகாது. ஆனாலும் இப்போ அவங்க வர்றதில்லை. எப்பயாவது வந்தாலும் உடனே போயிடுவாங்க, தங்கறதுலாம் இல்லை. எங்கள் தாத்தா பாட்டி இருக்கும்போது இங்கே தங்குவாங்க. இங்கே தங்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு எங்கள் சித்தப்பாவுக்கு. எங்கள் சித்தப்பாவும், எங்கள் சித்தப்பா ஃபேமிலி, எங்கள் தம்பிங்க 2 பேர் எல்லாம், அவங்களுக்கு இந்த பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இது 10க்கு 11 இருக்குன்னு நினைக்கிறேன், பெரிய பெட்ரூமு. ஆனால் இப்போ கோழி தான் இருக்குது பாருங்கள், கோழி தான் தங்கிட்டுருக்கு இப்போதைக்கு. நாங்களே இந்த ரூம்குள்ளே வரவே மாட்டோம். இந்த ரூம் ஏன் வரமாட்டோம்னா, எப்போவுமே இருட்டாகவே இருக்குங்க இந்த ரூமு. அதனால் நாங்கள் வரவே மாட்டோம். அப்படியே வந்தாலும் அந்த வாசல்லையே நின்றுட்டு எங்கள் ஆயா ஏதாவது எடுத்து கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போயிடுவோம். எங்கள் ஆயா மட்டும் தான் இந்த ரூமில் இருப்பாங்க. அதாவது புழங்கிறது எங்கள் ஆயா மட்டும் தான் புழங்குவாங்க. அவங்க தான் எடுத்து தருவாங்க, எங்கள் அப்பாவோட அம்மா. நாங்களாம் இதுக்குள்ளே வரவே முடியாது. அப்புறம் பெட்ரூம் ஆனதுக்கப்புறம் அப்போயும் நாங்கள் வரவே மாட்டோம். இந்த ரூம் பிடிக்காது எங்களுக்கு, அவ்வளோவா இருட்டாகவே இருக்கும் எப்போவுமே. அதனால் பிடிக்காது. அதுக்கப்புறம் 2-3 பேர் வாடகைக்கு இருந்தாங்க. அவங்களாம் காலி பண்ணதுக்கப்புறம் இப்போ வெறுமனே கோழி மட்டும் தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, கோழி உட்காண்ட்ருக்கு பாருங்கள். மீதி இன்னும் இருக்கிற ரூமெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு போடுறேன். மீதி வீடியோவில் பார்க்கலாம். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.